திடீர்னு என்னன்னா வந்துட்டு அனுராதாக்கெல்லாம் வந்துட்டாங்க கீழே. இல்லடா கிளாசிக்கல்டா. அனுராதா கிளாசிக்கல் அடிக்கடி நான் கெத்தக் பண்ணிருக்கேன். கிளாசிக்கல் கரெக்ட். லாஸ்ட்ல அனுராதாக டிஸ்கோ சாந்தி எல்லாமே வந்துட்டாங்க. நம்ம உடம்புக்குள்ள நீ எப்படி இருந்தியோ அந்த மாதிரி அவங்க உடம்புக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப கலா மாஸ்டர், இப்ப நீங்க சொல்லி ஆகணும், 2 பேர்ல யார் பெஸ்டா பண்ணது உங்கள மாதிரி? ஆல்மோஸ்ட் 2 பேரும் சூப்பர். தேங்க்யூ. ஆனா அந்த கிளாசிக்கல் நான் ஆடுறதுல ஏதாவது வருமா நினைச்சா அது பாபா ஆடிகாங்க. தேங்க்யூ. பாபா மாஸ்டர், ஸோ நீங்க தான் ஆரம்பத்திலே சொன்னீங்க சாண்டி பத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று மாஸ்டர்? இல்ல விடாமுயற்சி தான். அதாவது எப்பவுமே வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு எதனா ஒன்று புதுசா பண்ணலாமான்னு சொல்லி அந்த திங்கிங் இருக்குல்ல, அதுதான் வந்து சாண்டி ஒரு தூரம் தூக்கி வந்து நிக்க வச்சிருக்கு. அதாவது இப்போ வந்து வர மாஸ்டர்ஸ்ல முன்னிலையில இருக்கிற இடத்துல கண்டிப்பா சாண்டி இருக்காதுல. அது ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இப்படி இருந்தா தானே எங்களுக்கு போட்டி போட கரெக்டா இருக்கும். நீ போச்செல்லாம் அப்படியே போ, நானும் வரேன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆள் வேணும்ல. கண்டிப்பா. சாண்டி மாஸ்டர், நீங்களும் சொன்னீங்க மாஸ்டரோட டான்ஸ்லாம் நிறைய பாப்பேன் அப்படின்னு. ஸோ மாஸ்டரை பத்தி நல்ல விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும்னு அது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். இல்லை, நான் வந்துட்டு கெத்து படத்தில் வந்துட்டு ஆடிந்தேன். மாஸ்டர் தான் வந்துட்டு கொரியா பண்ணியிருந்தார். அது நிறைய பேர் நான் தான் பண்ண நினச்சிட்டேன், நான் பண்ணல. பாபா மாஸ்டர் தான் வந்துட்டு பண்ணது, நான் அதில் ஆடி இருப்பேன். அதில் வந்து நான் நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க, இவர் நான் கேட்டிருக்கேன். அப்போ வந்துட்டு இவர் சொல்லுவார், நிறைய பேர் பேசுறது பற்றி கவலைடா, ஒன்று தான் பண்ணோம், நம்ம வந்துட்டு நல்ல பேர் எடுக்கணும், இன்னொன்று அவார்டு, அதுதான் வந்துட்டு நம்ம காலத்துக்கும் வந்து நிற்கும், அது நிறைய வாங்கணும்டா, அதுதான் காலத்தில் நிற்கும்ன்ற ஒரு அட்வைஸ் இல்லை. அது மைண்டில் பயங்கரமாகிருச்சு. ஓகே, அப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். இது கலா மாஸ்டரும் அதே தான் சொல்லுவாங்க. அப்போது இவர் சொல்கிறது சிங்க்கு தான், செம்ம மேட்டர் இல்லை இதுன்ற மாதிரி. நம்ம பேர் பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் இல்லை, அந்த அவார்டு கோரியோகிராஃபர்ஸ்க்கே அது ஒரு பெருமை இருக்கும். அது பயங்கரமாக பேசுகிறேன் தானே. டான்ஸ் மாஸ்டரா இல்லாம இப்ப பாபா மாஸ்டரை நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு கருத்து என்ன? அவரை பார்க்கும்போது என்ன தோணுது வெளியில இருந்து பார்க்கும்போது? இப்ப நீங்க 2 பேரும் டான்ஸ் மாஸ்டர், ஐ மீன் நீங்க இப்ப டான்ஸ் மாஸ்டரா இல்லாம இருந்தா அவரை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? யாரா இவர் இந்த மாதிரி பண்ண பேசினேரா போல, யாருக்கா